ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல படைக்கப்பட்டாங்களா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல படைக்கப்பட்டாங்களா? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் முதல்ல படைக்கப்பட்டாங்க. அப்படித்தான் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். ஆனா யதார்த்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல தான் படைக்கப்பட்டாங்க. எப்படி படைக்கப்பட்டாங்கன்னா மனிதரா படைக்கப்படலை. என்ன படைக்கப்படலை? மனிதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்க? ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நபிமார்களும் வந்த பிறகு கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள்ல கடைசியாக யார் வந்தா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. கரெக்டா? அல்லாஹ் தஆலா படைப்புகளை படைக்கணும்னு நினைச்சு முதல்ல படைச்சது யாருன்னு சொல்லி கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நூறாக படைச்சான். நூறுன்னு சொன்னா லைட்டு, பிரகாசம், வெளிச்சம் அப்படியே அர்த்தம் இல்லை. அந்த மாதிரியான ஒண்ணுதான். ஆனா அது எப்படி இருக்குங்கிறது யாருக்கு தெரியாது? நமக்கு தெரியாது. திருமதியில 3542வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தூதுத்துவம் உங்களுக்கு எப்போது உறுதியானது? அதாவது மத்தா வஜப் யா ரசூலுல்லாஹ் மத்தா வஜபத் லக்கன் நுபுவத்துன்னு சொல்றோம்ல, ரசூலுல்லாஹ் நபி அப்படின்னு ஒரு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டாங்கல்ல, அது எப்ப கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்பொழுது அது கடமையானது அப்படின்னு கேட்கும் பொழுது நாம என்ன சொல்லுவோம்? ரசூலுல்லாஹ் எப்ப நபியானாங்க? 40 வயசுன்னு சொல்லுவோம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 40 வயசுல இல்ல, வாதம் பைன ரூஹி வல் ஜஸத், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடலுக்கும் உயிருக்கும் மத்தியில் இருந்தபோது. இன்னும் ரசூல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடல் இப்படி இருக்கு, உடல்ல உயிர் வேணும்ல, உடல் தனியா உயிர் தனியா இருக்கு. இன்னும் அது ஒண்ணு சேர்ந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எழுதியிருக்காங்க. அப்படிதானே? இந்த ரெண்டும் தனித்தனியாக இருக்கும் பொழுதே யார் நபியா இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் இந்த உடலோட இல்ல, இந்த உடலோட இல்ல, நூறாக இருந்தாங்க. புகாரி இமாம் இருக்காங்கல்ல, புகாரி இமாமுடைய உஸ்தாதுடைய உஸ்தாத் யாரு? உஸ்தாதுடைய உஸ்தாத். அவங்க பேர் அப்துல் ரஸாக் அப்படின்னு சொல்லுவாங்க, சொன்னானி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேர்ல முஸன்னஃப் அப்துல் ரஸாக்னு ஒரு கிதாபே இருக்கு, ஹதீஸ் கிதாப். அவங்க ஹிஜ்ரி 126ல பிறந்து 211ல வஃபாத்தானாங்க. அவங்க முதல்ல ஒரு கிதாப் எழுதுறாங்க, ஹதீஸ் கிதாபு. அந்த ஹதீஸ் கிதாபுடைய முதல் பாடமே என்ன தெரியுமா? ஈமான பத்தி உள்ள பாடம். ஃபர்ஸ்ட் ஹதீஸ் பாபுன் ஃபீ தக்லீகி நூரி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரை படைப்பது சம்பந்தமாக உள்ள பாடம்.